அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் நம்முடைய ஊடகங்களில் ரொம்ப வைரலாக ஒரு நடிகர் சொன்ன ஒரு வாசகம் எல்லோருக்கும் பரவியது. அவர் தான் நம்ம தலைமையில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய அந்த வாசகத்தை சொன்ன தலை என்று நாம் எல்லாம் அன்போடு சொல்லுகிற, அவருடைய ரசிகர்கள் அழைக்கிற அஜித் குமார் அவர்கள். ஒரு துபாயில் நடந்த அந்த கார் ரேஸில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுக்கு பிறகு அவரை பேட்டி காண்கிறார்கள். அந்த பேட்டியில் அவர் சொல்லுகிற அந்த ஒரு வாசகம் மிகவும் எனக்கு பிடித்தது. பொதுவாக திரைப்படங்களில் பஞ்ச் டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பஞ்ச் டயலாக் நம்முடைய மனதிலே பதிவுகிற ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறார். அதுதான் நீங்கள் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா வாழணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ற அவர் சொன்ன அந்த கருத்து இருக்கிறதே, நாம் எல்லோருமே யோசிக்க வேண்டிய ஒன்று. யோசிக்கணும்னு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்பொழுது வாழப்போகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். எல்லாரையும் நீங்கள் வாழ்த்துறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னா, பொதுவாக வாழ்வதுன்றது வேற, இருப்பது அப்படிங்கிறதே வேற. அந்த வேறுபாட்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னது வாழ்வது வேறு, இருப்பது வேறு அப்படின்னா, இப்போ மரம், செடி, கொடி இதெல்லாம் தான் இருப்பது, எக்ஸிஸ்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நாமெல்லாம் லிவிங். எக்ஸிஸ்டிங் என்பது வேறு, லிவிங் என்பது வேறு. நீங்கள் சில பேரை பார்த்து, என்ன சார் சௌக்கியமானு கேளுங்க, என்னமோ இருக்கிறங்க அப்படிம்பாங்க. அதான் அவங்களே ஒத்துக்கிறாங்க, இருக்கிறாங்க, மரம் மாதிரி வெட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு. என்னெல்லாம் மனுஷன் லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க, என்னமோ இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நம்ம பண்ணதே கொஞ்சம், அதையும் இவர் கடன் வாங்கிட்டு உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. வாழ்வது என்பதற்கான வாய்ப்பும் அதற்கான அங்கங்களும் அதற்கான அறிவும் மனமும் உள்ள ஒரே பிறவி என்றால் அது மனிதர்களாகிய நாம் தான். நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னா, நம்ம வாழ்நாள் முழுக்க பல வசதிகளை, வாய்ப்புகளை, பொருளாதாரத்தை இதையெல்லாம் பெறுவதற்காக முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறோமே தவிர, நாம் உண்மையிலேயே எப்பொழுது வாழ்கிறோம் என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, நம்ம மற்ற நடிகர்களை பாராட்டுகிறோம், கொண்டாடுகிறோம். அதுவும் இளைஞர்களுக்கு அதெல்லாம் அவங்கள ஏதோ கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? இன்றைக்கி நாம் யாரெல்லாம் அஜித், தலை, விஜய், தளபதி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறோமோ, அவர்கள் அந்த நிலைக்கு வருவதற்கு மிகப்பெரிய நிலை பாடுபட்டு இருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள். யார் எந்த துறையில் ஒரு உயர்ந்த நிலையை பெற்றாலும் அதற்கு மிகப்பெரிய பாடுகளையும் தியாகங்களையும் அனுபவித்தே தீர வேண்டும். பல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு லட்சியம் ஒன்றுதான் எனக்கு என்கிற நெறிமுறையோடு வாழ்கிறவர்கள் தான் அந்த உயரத்தை தொடுகிறார்கள். அதுவும் இளைஞர்களில் யாராக இருந்தாலும் அந்த பருவத்தில் நம்மளும் இது மாதிரியாக ஒரு நடிகராக வரணும், திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த கல்லூரியில் படிக்கிறப்போ, அப்புறம் கல்லூரி முடிச்சுட்டு அடுத்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு அந்த நினப்பு இருக்கும். அப்புறம் வேலைன்னு ஒன்று தேடி அலைஞ்சி திரிஞ்சு கல்யாணம் ஆகி புள்ள குட்டின பிறகு அவங்கவுங்க வாழ்க்கை பாதைன்ட்டு திசை மாறி போகிறப்ப தான் அதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு புரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை எதுவோ அதிலே அவர்கள் திரைத்துறையில் தொட்ட உயரத்தை நீங்கள் தொட முடியும். அவங்க சினிஃபீல்டில் மேலே வந்த மாதிரி நாமும் நம்முடைய துறை எதுவோ அதில் மிக உயரத்தை தொட முடியும். ஆனால் அதற்கென்று சில விஷயங்களுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இப்படி சொல்கிறேனே, உலக புகழ் பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகர், அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிள்ளை பருவம். ஏன்னா 3 பிள்ளைங்க பிறந்த உடனேயே அவருடைய அப்பா அவரை விட்டு போயிட்டார். இனிமேல் இதுங்களோட வாழ முடியாது அப்படின்னு அவங்க அப்பா போயிட்டார் வெளிநாட்டில். அந்த அம்மாவாலையும் பிள்ளைங்களை வளர்க்க முடியாத அளவுக்கு கடுமையான வறுமை. அதனால் கொண்டு போய் அரசு காப்பகத்தில் விட்டுட்டாங்க அந்த அம்மா. இதுபோல் ஒரு நிலை எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது அப்படின்னு தன்னுடைய பிள்ளை பிராயத்தை நினைத்து பின்னால் அவர் சொல்லுகிறார். பின்னால் உலகம் முழுக்க அவருடைய திரைப்படங்களை பார்த்து மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். அவர்தான் சார்லி சாப்ளின். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க, உலகத்தில் தொடர்ந்தாற்போல் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு 100 பேர் உலகத்தில் 24 மணி நேரமும் சார்லி சாப்ளினால் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க.
யாரோ ஒரு 100 பேர் தொடர்ந்து அவரால் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஆனால் அவர் முதல்ல வாய்ப்பு தேடி போகிறப்போ ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போகிறார். அந்த தயாரிப்பாளர் என்ன தெரியுங்களா பண்ணார்? முகமா இது, அது என்னோப்பா இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருதுப்பா, வெளிரி போன முகம்ப்பா, இவன் நடையும் இவன் ஆளும் இவன் மூஞ்சை பார்த்தாலே ரொம்ப சோகமாக இருக்குது, இவன்லாம் எதுக்காக நடிக்க வரான், போ சொல்லு அப்படின்னு விரட்டிட்டாங்க. அப்புறம் அவர் கெஞ்சி கூத்தாடி மேக்கிங் எ லிவிங் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார். அப்போல்லாம் திரைப்படங்கள் ஊமை படம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேசா மௌன படம். அதில் வசனங்கள் இருக்காது, பின்னணி இசை இருக்காது, இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்ப வசதி எதுவும் கிடையாது, காட்சிகள் மட்டும்தான் ஓடும். அதுவும் இப்போ 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அதெல்லாம் கிடையாது. ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தான் அந்த திரைப்படமே இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த 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 திரைப்படம்ங்கிற அந்த தொழில்நுட்பமே வெளிவருகிறது, உலகுக்கு அறிமுகமாகிறது. அதில் ஒரு 10-15 நிமிஷம் இவர் நடிக்கிறார். மேக்கிங் எ லிவிங்கிற அந்த தலைப்பே பாருங்கள், மேக்கிங் எ லிவிங். எப்படியாவது வாழ்வதற்கான ஒரு முயற்சி செய்வதுகிற இவருக்கு முதல் படமே அந்த பெயரோடு வருகிறது. ஆனால் அந்த படம் ஓடலை, பெரிய வெற்றி பெறலை. அப்புறம் ஐயா அப்பான்னு கெஞ்சி கூத்தாடி இன்னொரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இவர் புறப்படுறப்போ என்ன பண்ணுறாரு, தொலைன்னு ஒரு பேண்ட்டு, இவருக்கு அதுக்கும் பொருத்தமே இல்லை, டைட்டாக ஒரு கோட்டு. அப்புறம் அன்றைக்கி காலையில் முகச்சவரம் செஞ்சுக்கிட்டு புறப்படுறாரு இல்லைங்களா, அந்த மீசையை கொஞ்சம் வெட்டுறேன் அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தில் அளவுக்கு அதிகமாக மீசையை குறைச்சிட்டார், இருந்த மீசையின் அளவை குறைச்சிட்டார். அதுவே ஒரு மாதிரி ஒரு வினோதமான கோமாளி முகமாக தனக்கு தருகிறது அப்படின்னு அந்த ஒரு சின்ன உதட்டுக்கு மேலே மட்டும் சின்ன சார்லி சாப்ளின் மீசை பார்த்துருப்பீங்க, அதை மட்டும் வச்சுக்கிட்டு குல்லா ஒரு பெரிய குல்லா ஒன்றை மாட்டிக்கிட்டு நேராக போகிறார். என்னையா இது காஸ்டியூமு, இது என்னன்னு நீ நடிக்க வந்திருக்கிற, என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு அவர் தயாரிப்பாளர் திட்டுறார். ஆனால் இந்த டைரக்டருக்கு இவர் பேரில் நம்பிக்கை. அந்த திரைப்படத்தில் எப்படியோ இவரை வச்சு நடித்து அந்த திரைப்படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுகிறது. லிவிங் இன் வெனிஸ் அப்படின்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அந்த காலத்தில் அது பெற்று விடுகிறது. ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுங்களா, கொடுங்கோலன் ஹிட்லர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, யூதர்களை எல்லாம் கொன்று குவித்தானே, அந்த ஹிட்லரே சார்லி சாப்ளினுடைய பரம ரசிகர். சார்லி சாப்ளினை பார்த்து தான் ஹிட்லர் தன்னுடைய மீசையை அந்த மாதிரி வச்சுக்கிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. ஹிட்லர் மீசை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்னதாக உதட்டுக்கு மேலே மூக்குக்கு கீழே மட்டும்தான் இருக்கும். ஹிட்லர் மீசைன்னு அவருக்கு அதுக்கான அந்த இன்ஸ்பிரேஷன் சார்லி சாப்ளின்டன் தான் வந்துதான். பிற்காலத்தில் அவர் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றார் அப்படின்னா, போட்டிகள்லாம் சார்லி சாப்ளின் மாதிரி யார் இருக்கிறாங்கன்னு போட்டிகள்லாம் நடக்குது. அவர் மாதிரியே இருக்கிறவங்களுக்கு முதல் பரிசு 2ஆம் பரிசு அப்படின்னு ஆஸ்கார் வைல்டு இருக்கிறாரு, மிக்கி மவுஸ் உருவாக்கினார் வால்ட் டிஸ்னி, அவர் அது மாதிரி நடிச்சிருக்கிறார் சார்லி சாப்ளின் வேஷத்தில். பாப் ஹோப்ன்ற நடிகர் அவர் வேஷத்தில் நடிச்சிருக்கிறார். அதில் 3ஆவது பரிசுக்கு உரியவர்னு ஒருத்தர் மேடைக்கு கூப்பிடுறாங்க. அவர் மேடைக்கு வந்த உடனே பெரிய சிரிப்பு அரங்கத்தில், எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. எழுந்து நின்று அரங்கம் கை தட்டுகிறது. அவர் மைக்கிட்டக வந்து சொல்கிறாரு, இப்பயாவது நம்புறீங்களா, உண்மையை விட போலிக்குத்தான் மதிப்பு அதிகம்னு இப்பயாவது நம்புறீங்களான்னு சொன்ன உடனே இன்னும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அப்படி 3ஆவது பரிசு பெற்ற அவர் யார் என்றால் உண்மையான சார்லி சாப்ளின். உண்மையான சார்லி சாப்ளினுக்கு 3ஆவது பரிசு தான். சார்லி சாப்ளின் மாதிரியே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இவரு தான் சார்லி சாப்ளின் மாதிரி இருக்கிறாருன்னு முதல் பரிசு. அவர் சொல்றாரு, உண்மையை விட போலிக்குத்தான் இந்த உலகம் பெரிய மதிப்பு தருகிறது அப்படின்றது அவருடைய கருத்து. மேடையில் நடிப்பில் போலி இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் போலித்தனம் இருந்துவிடக்கூடாது. இலக்கை நோக்கி உண்மையாக முயற்சித்து உண்மையாக அடைவதுதான் உண்மையான வாழ்க்கை. யாரோ ஒரு 100 பேர் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் அவரால் என்பது மாதிரி யாரோ சில பேரை நாம் தொடர்ந்து மகிழ்வித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. வாழ்கிறோம், வெறுமனே இருந்து விட்டு போகவில்லை, வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளம். இதை உண்மையிலேயே அஜித் சொல்லியிருக்கிற அந்த வாசகம் இருக்கிறதே, அதை தலைமையில வச்சு கொண்டாட வேண்டிய வார்த்தை. காரணம், அதை சொன்னதே தலை இல்லையா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.